கிரெடிட் கார்டு பில்லை செலுத்த வேண்டிய காலக்கெடுவை நீங்கள் தவறவிட்டிருந்தால் தேவையில்லாத அபராதங்களைத் தவிர்க்க உதவும் சில டிப்ஸ்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். பணப்பற்றாக்குறை ஏற்படும்போது செலவுகளை நிர்வகிக்க கிரெடிட் கார்டுகள் உதவியாக இருக்கின்றன. அந்த வகையில் ஒருவர் கிரெடிட் கார்டு மூலம் பல்வேறு வகையான நன்மைகளை பெற முடியும். குறிப்பாக கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் பயன்படுத்தும் தொகையை திருப்பிச் செலுத்த உங்களுக்கு 45 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த காலக்கெடுவை தாண்டும் பட்சத்தில் அது சிக்கலை தரலாம். எனவே குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாக நிலுவைத் தொகையை செலுத்துவதன் மூலம் கிரெடிட் கார்டின் நன்மைகளைப் பெறுவதுடன் தேவையில்லாத வட்டியை தவிர்க்கலாம். இந்தியாவில் கிரெடிட் கார்டு வழங்குநர்கள் பொதுவாக பணம் செலுத்த வேண்டிய தேதிக்குப் பிறகு ஒரு குறுகிய சலுகை காலத்தை வழங்குகிறார்கள். பொதுவாக இது 1 முதல் 3 நாட்கள் வரை இருக்கலாம். நீங்கள் செலுத்த வேண்டிய தேதியை தவறவிட்டிருந்தால் 1 நாள் அல்லது 2 நாட்களுக்குள் பணம் செலுத்துவது தாமத கட்டணம் வசூலிக்கப்படுவதைத் தடுக்கலாம். ஆனால் இதற்கு எந்த கிரெடிட் கார்டு வழங்குனரும் உத்தரவாதம் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே உங்களது வங்கி அல்லது கிரெடிட் கார்டின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்வது அவசியம். நீங்கள் வழக்கமாக சரியான நேரத்தில் பணம் செலுத்துபவராக இருந்து முதல் முறையாக நிலுவைத் தேதியை தவறவிட்டிருந்தால் உங்கள் கிரெடிட் கார்டு வழங்குபவர் தாமத கட்டணத்தை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே வாடிக்கையாளர் சேவை மையத்தை விரைவில் தொடர்பு கொண்டு உங்களது நிலைமையை விளக்கி ஒருமுறை தள்ளுபடியை கோருங்கள். வங்கிகள் பெரும்பாலும் சரியாக திருப்பிச் செலுத்தும் பதிவை கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு இத்தகைய வசதியை வழங்குகின்றன. முழு தொகையையும் நீங்கள் செலுத்த முடியாவிட்டால் குறைந்தபட்ச நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்துவது மேலும் சிக்கல்களை தடுக்கலாம். அவ்வாறு செய்வது பணம் செலுத்த வேண்டிய 30 நாட்களுக்குள் இருந்தால் கடன் பணியகங்களுக்கு இயல்புநிலை அறிக்கை அனுப்பப்படுவதை தவிர்க்க உதவும்.